ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தம் ஆரம்பித்து 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் சலிப்புக்கும் மறுப்புக்கும் இடையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊசலாடி கொண்டிருக்கிறார். அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் 18 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 750க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தரவுகள் சொல்லப்படுகிறது. அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்கு வேறு நாடுகளை தேடுகிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஒரு டம்மியான இராணுவத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளம் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலுடைய தலைப்பு என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தம் ஆரம்பித்து 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் சலிப்புக்கும் மறுப்புக்கும் இடையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊசலாடி கொண்டிருக்கிறார். இந்த தலைப்பை போட்டு தான் குறிப்பிட்ட ஆர்டிக்கலை தொகுத்திருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதிலே முதன்மையானது என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை 2வது தடவையாக ஏற்கிற நேரத்தில் ஒரு பாரிய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே மாகா என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அமைப்பினுடைய பிரச்சார கோஷமே என்னன்னு கேட்டா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்பது, அமெரிக்காவை மீண்டும் கிரேட் அமெரிக்காவாக மாற்றுவோம் என்பதுதான் பிரச்சாரத்தின் குறிக்கோளாகவே இருந்தது. இதிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வந்த ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் ஜோ பைடன், அதற்கு முன்பதாக பராக் ஒபாமா, அதற்கு முன்பதாக ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதற்கு முன்பதாக ஜார்ஜ் புஷ் ஆகிய பல பேரும் பல தடவைகள் தேவையற்ற யுத்தங்களில் அமெரிக்காவை நுழைத்து விட்டார்கள். எனவே யுத்தங்கள் அற்ற, யுத்தம் செய்யாத ஒரு அமெரிக்காவை நான் உருவாக்கப் போகிறேன். இந்த யுத்தங்களால் தேவையற்ற செலவுகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய பிரச்சாரம். சுருக்கமாக சொல்ல போனா, தான் ஒரு சமாதானத்தின் தூதுவர் என்கிற விதமாக அவருடைய இந்த பிரச்சாரங்கள் அமைந்திருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, தானே ஒரு சமாதானத்தின் தூதுவராக தன்னை பிரகடனப்படுத்த முயன்றவர் தேவையற்ற ஒரு யுத்தத்திற்குள் நுழைந்து அதிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார். வெளியே வர முடியவில்லை. இதை பற்றித்தான் குறித்த ஆர்டிக்கல் விரிவாக பேசி இருக்கிறது. கடந்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வெளியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துறாரு. நிறைய பத்திரிகையாளர்கள் வர்றாங்க. ஒரு 36 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இதுல அவரு ஒரு ஏரியாவுக்கு அத்தனை பேரையுமே கூட்டிக்கிட்டு போறாரு. அது என்ன ஏரியான்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு உள்ளாக ஒரு புதிய ஒரு மண்டபத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1000 பேருக்கு மேல அமரக்கூடிய ஒரு மண்டபமாக அது சொல்லப்படுகிறது. அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஹால்னு புரிஞ்சுக்கிறீங்களேன். இந்த ஹாலுக்கு வெளியில அழகான ஒரு புல்தரை, அதே மாதிரி கருங்கற்களை கொண்ட அழகான ஒரு மண்டபம் இப்படின்னு சொல்லி அதனுடைய வர்ணனைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விவகாரம் கிடையாது. ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வேற வழியும் கிடையாது. தேர்தல் வருது. தேர்தலில் எதை வச்சு பிரச்சாரம் பண்றதுன்னும் போது அமெரிக்க அதிபருக்கு இப்படி ஒரு கேவலமான நிலை உண்டாகும் என்று யாராவது நினைச்சு பார்ப்போமா? நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று பேச வேண்டிய ஒருவர் 400 மில்லியனுக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள புதிய மண்டபம் கட்டி இருக்கிறேன், அதை எல்லாரும் பாருங்க என்று கூட்டிக்கிட்டு போறாரு. 400 மில்லியனுக்கு நீங்க மண்டபம் கட்டினதுனால அந்த மக்களுக்கு இதுல என்ன லாபம் வரப்போகிறது என்கிற சாதாரண அறிவு கூட இல்லாம இதை கொண்டு போய் காட்டுறது மட்டுமல்லாம, அல் ஜசீரா இதை எந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் பார்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா, 36 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. எல்லா பத்திரிகையாளர்களையும் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இதுல 13 தடவைகள் கிரனைட் என்கிற வார்த்தையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துகிறார். 3 தடவைகள் ஈரான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதையே அவங்க சொல்றாங்கன்னா, உலகத்தில் இப்ப எது பெரிய பிரச்சனைனா, ஈரானோட அமெரிக்கா செஞ்ச யுத்தம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஈரானோட அமெரிக்காவுக்கு ஜெயிக்க முடியல. அப்ப ஈரானை பற்றி தானே நிறைய அமெரிக்க அதிபர் பேசுவார். நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் இப்படி நினைச்சிருப்பாங்க.
ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் பேசாம மூன்றே இடத்துல ஈரான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. 13 தடவைகள் கிரானைட் பதிச்சிருக்கிறோம், கிரானைட் போட்டிருக்கிறோம், கிரானைட் வந்து இறங்கி இருக்குது. இந்த மாதிரி தன்னுடைய அந்த கட்டிடத்தை செய்கிற வேலைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கிண்டலாக அந்த வார்த்தையை தொகுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தொகுத்து விட்டு மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய தகவல் பிரகாரம் 18 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 750க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தரவுகள் கிடைக்கிறது. ஆனா உண்மையிலேயே பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தரவுகள் பிரகாரம் அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் 18 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 750க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தரவுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருந்த நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உள்ளிட்ட அமெரிக்க ஊடகங்களை வெளியிட்டிருந்த செய்தியை தழுவிய ஒரு செய்தியை நம்மளும் பேசியிருந்தோம். அதிலே குறிப்பிடப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா, நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொல்லப்பட்டவர்களுடைய லிஸ்டை எல்லாத்தையுமே வெளிநாட்டு யுத்தங்களில் கொல்லப்பட்டவர்கள் என்கிற ஒரு பட்டியலில் அமெரிக்கா சேர்க்க முனைகிறதே தவிர உண்மையாகவே ஈரான் போர்ல கொல்லப்பட்டவங்க என்று சேர்ப்பதற்கு தயங்குகிறது. அந்த அளவுக்கு அமெரிக்கா இழப்புகளை சந்தித்திருக்கிறது. எனவே இது அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு பாரிய எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிறது. இடைத்தேர்தல்கள் வர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்க அதிபருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மிக பெரும் பின்னடைவாக இது மாறி இருக்கிறது. புதிதாக வெளிநாட்டு யுத்தங்கள் எதையும் ஆரம்பிக்க மாட்டேன், அதே போன்று நடைபெற்று வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த ஈரானுடனான இந்த யுத்தத்தை முடித்துவிட்டு வெளியேறுவதற்கான எந்த திட்டமும் இல்லாமல் ஆரம்பித்திருக்கிறார். எனவே உள்ள போனவர் புதஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மாகா ஆதரவாளர்களே இன்றைக்கு வெளிப்படையாக பேசுகிற நிலையும் உருவாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 14 முதலாக 17 வரைக்கும் நடத்தப்பட்ட ராய்ட்டர் அதே போன்று இப்சோஸ் கருத்து கணிப்பு பிரகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான மக்களுடைய நம்பிக்கை 30% குறைவாக ஆல்ரெடி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அவர் மேல அவர் வந்து அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் எல்லாம் மக்கள் எதிர்பார்த்த நிலையில எதையுமே பண்ணல. 30% கீழே தான் அவர் மீதான நம்பிக்கை இருக்கிறது என்பது அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதுவும் 80 வயதான ஒரு நபருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்ட போது AFPக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில, தொலைபேசி மூலமாக ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில தான் யுத்தத்தில் ஜெயித்து விட்டதாகவும் முழுமையாக ஈரானை சரணடைய செய்து விட்டதாகவும் அமெரிக்கா எப்பொழுதும் போல வெற்றியை தான் சுவீகரித்திருக்கிறது என்று சொல்லியும் பேசியிருந்தாரு. ஆனா இந்த ஒப்பந்தம் நடைபெற்று ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே ஈரான் அந்த ஒப்பந்தத்துக்கு இணங்க மறுத்துவிட்டது. அமெரிக்காவும் விடாப்பிடியாக இருந்தது. கடைசியில ஒப்பந்தம் நாசமா போயிடுச்சுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதுவெல்லாம் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போன்று ஒரு அமெரிக்க அதிபராக இல்ல, வெறும் டம்மியாக இருக்கிறார் என்கிற எண்ணப்பாடுகளை வெகு விரைவாகவே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்குள்ள போறோம், ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம், அவங்களுடைய அணு ஆயுத செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இல்லாமலாக்குவோம், ஏவுகணை பலத்தை குறைப்போம் என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா யுத்தத்துக்கு பிறகு இப்ப என்ன நிலைமை இருக்குதுன்னு கேட்டா, நாங்க அவங்களை அணு ஆயுதம் செய்ய விடாம தடுத்திருக்கிறோம் என்கிற வாதத்தோடு நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்தில் சொன்னது ஒண்ணு, ஆனா இப்ப யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்றது வேறொன்னு. நாங்க எல்லாத்தையுமே எங்க கண்ட்ரோல்ல கொண்டு வருவோம்னாங்க. கடைசியில சும்மா இருந்த ஹொர்முஸை கூட ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இப்பொழுது ஹொர்முஸ்ல ஈரானுடைய அனுமதி இல்லாமல் எந்த கப்பல்களும் பயணிக்க முடியாது. ஈவன் அமெரிக்காட கப்பல் கூட உள்ள நுழைய முடியாது. எதிர்காலத்தில் கூட அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் ஹொர்முஸுக்குள்ள வரக்கூடாது என்று மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது ஈரான். இதுவெல்லாம் இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிற கதைன்னு, அந்த மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
செய்திருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற வேலையாக அமெரிக்கர்களே அங்கலாய்க்கக்கூடிய நிலையாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் ஈரானுடைய வார்ல ஜெயிச்சிட்டேன் சொல்லி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் மாதம் முதலாக பேச்சுவார்த்தைகளே முடங்கியதற்கு பிறகு இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த ஈரான் விவகாரம் ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய தலையில் அவரை அடித்துக் கொள்ளுகிற நிலை உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் மாற்றத்தை பற்றி பேசியவர் இப்பொழுது சலிப்பாகி விட்டதாக, விரக்தி அடைந்து விட்டதாக, வெறுப்பு தட்டி விட்டதாக பேசுவது என்பது அமெரிக்கா எவ்வளவு தூரம் இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டக்கூடியதை நம்ம எல்லா ஊடகங்களிலேயும் வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. ஈரான் மீதான தேவையற்ற ஒரு யுத்தத்துக்குள்ள நுழைஞ்சு ஈரானை கைப்பற்ற போகிறேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்ன தகவல்களை நம்பி, மொசாதினுடைய உருப்படியற்ற உளவு தகவல்களை நம்பி ஈரான் மீது போரை தொடுத்து அமெரிக்கா தன்னுடைய மானத்தை இழந்திருக்கிறது. அரபு நாடுகள் அமெரிக்கா தன்னை பாதுகாக்கும் என்று நம்பியிருந்த நிலையில அரபு நாடுகள் முழுவதும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இனி நமக்கு உரியதாக இருக்காது, அமெரிக்காவால் நம்மை பாதுகாக்க முடியாது என்கிற நிலைக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். அதனால் தான் உக்ரைனோடு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அரபு நாடுகள் செய்கின்றன. மக்கா ஒப்பந்தம் என்கிற பெயர்ல துருக்கியோடு, பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா ஒப்பந்தங்களை செய்கிறது. பாகிஸ்தானோடு குவைத் தனியான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்கு வேறு நாடுகளை தேடுகிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஒரு டம்மியான இராணுவத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் போர் என்று மிரட்டி இருக்கிறதே தவிர சரியான ஒரு ஆளிடத்தில் சிக்கி இருந்தால் இதற்கு முன்பதாகவே அமெரிக்கா யார் என்பது தெரிந்திருக்கும் என்கிற அளவுக்கு இப்பொழுதுதான் சரியாக ஈரானிடத்தில் சிக்கி சீரழிந்திருக்கிறது அமெரிக்கா என்பது உலகத்திற்கே தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கல்ல வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களைத்தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.